அஸ்லாம் வரைக்கும் நோன்பு பெருநாள் எல்லாம் முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் எணிக்கும் போதே அஸ்லான் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டான். அப்பியும் வந்து டியூட்டியில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி யாருமே இல்லை, தனியாக தான் வந்துட்டு மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்காதுங்கிறது சொல்கிறத விட தனியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு தெரியல, டெல்லியில் இருக்கும்போது கூட அப்படி ஜாலியாக தனியாக இருந்துக்குவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தனியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கதவெல்லாம் சாத்தி தான் இருக்கிறது தனியாக இருந்தாலே. ரீசெண்டாக என்னோட பழைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசியிருந்தப்போ அவள் கொடுத்த ஒரு கமெண்ட்டில் தான் என் மண்டைக்கு நல்லா உரைச்சிது. நம்ம ரொம்ப வெயிட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இப்போ புதுசாக வந்துட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து 10 மணிக்கு என்னோட ஃபாஸ்டிங் வந்துட்டு நான் பிரேக் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து 9:30க்கு வந்து நான் புட்டை வைக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். இந்த புட்டு மாவு வந்து நேற்றே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நேற்று சாப்பிட்டு பேலன்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் ஃப்ரிட்ஜில். சரி சாயங்காலம் எல்லாரும் வருவாங்க செஞ்சு கொடுக்கலாம் பார்த்தா யாருமே சாயங்காலம் வரல, அக்கா யாருமே. அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுமே இதுவே ரெடி பண்ணியாச்சு. இந்த 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுற இது இருக்குது பாருங்க, அது சும்மாலாம் கிடையாது. 10 மணிக்குள்ளே வயிறு பயங்கரமாக வந்துட்டு ஆன்னு கத்த ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு கூட எவ்வளவோ பரவாயில்ல. நேற்று வந்துட்டு நான் பட்டப்பாடு எனக்கு வந்து வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு vlogல ஷேர் பண்ணுறது. கண்டிப்பாக பயங்கர கஷ்டமாச்சு. ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோன்னு பார்த்தா 9:53 தான் ஆகுது. சரி பொறுமையாக உட்காந்து குழச்சி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே 10 மணி ஆயிரும். டைமை பார்த்துட்டே இருப்போம். டைம் ஆனது டக்குன்னு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக குழச்சிட்டு இருந்தேன். டைம் என்ன ஆகவே மாட்டேங்குது. அதில் ஒரு வழியாக எல்லாம் குழச்சி உருண்டெல்லாம் போட்டு ஒரு வாய் வாயில் வச்சா உண்மைக்குமே சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட 6 o'clock 10 o'clock வரைக்கும் என்னோடய ஃபாஸ்டிங் விண்டோ. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. வேறு லெவலில் ஏதோ சாதித்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி.